Shall we start, sir? ஸ்டார்ட் பண்ணுங்க. Sure, sir. Sure, sir. So, first of all, welcome everyone. So, welcome to Rocket with Tamil. So, Rocket with Tamil is a like education arm of Rocket Factory India, where we are manufacturing rocket models and model rocket engines and etc. So, Rocket Tamil வந்து Rocket Factory Indiaவோட education arm through which நாங்கள் வந்து ராக்கெட் சயின்ஸை த்ரூ அவுட் த தமிழ்நாடு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த என்டர்பிரினர்ஷிப் இன் லைக் ஏரோஸ்பேஸ்ன்ற சயின்டிஃபிக் லெக்சர் சீரிஸ் வந்து மிஸ்டர் கோபிநாதன் சார் வந்து உங்களுக்கு எடுக்க இருக்கிறாங்க. ஸோ லெட் மீ கிவ் யூ அவுட்லைன் ஆஃப் மிஸ்டர் கோபிநாதன் ஃப்ரம் திலக்கா ஏரோஸ்பேஸ். ஸோ let me introduce him first. So one of the visionary aerospace expert in சொல்லலாம். Over 8 years of industry experience இருக்கு and technical excellence with business acumen இருக்கு. And over that he did his aeronautical engineering from Anna University. Anna University Chennai. And then he founded the Dileka Aerospace, which is excellence in manufacturing, assembly and structural design of few aerospace parts. And he led the Mile project, a breakthrough in small and general aviation aircraft. He also was a founding member of Tamil Nadu Science and Research Forum, and he worked with leading organizations like Legend Technologies, SNAL, and some more new space technology, etc. So let's welcome Mr. Gobinathan Silva. Thanks for joining us, sir. வணக்கம். The session is over to you. Thank you. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி என்னை பற்றி அவர் சொல்லியிருக்கார். பட் அவர் சொல்லாத சில விஷயங்கள் ஐ ஹாவ் டு ஷேர் வித் யூ ரிகார்டிங் மை ஒர்க். நான் வந்து லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக ஏரோஸ்பேஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஏரோஸ்பேஸில் சரி, உங்களுக்கு லிட்ரலாக தெரிஞ்ச விஷயங்கள் தாண்டி ஏரோஸ்பேஸ்க்குள்ளே வேற ஒரு டொமைன் இருக்குது. அது அந்த முக்கியமான டொமைன் அது. ஸோ அதில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து அசம்பிளி. இப்போ உங்களுக்கு ராக்கெட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது, தென் அது ஃபேப்ரிகேட் ஆகிறது, லான்ச் ஆகிறது, இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அதை பற்றின ஒரு அறிமுகம் அட்லீஸ்ட் இருந்திருக்கும். பட் இந்த அசம்பிளியை பற்றி பெருசாக யாருக்கும் இங்கே வந்து அறிமுகம் இல்லை. நான் 8 வருஷமாக அதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். நீங்கள் பார்க்குற மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நீங்கள் ராக்கெட்டை பார்க்குறீங்கள, ஒரு ராக்கெட் ஷேப்பில் ஒன்று பார்க்குறீங்கள, அதை அசம்பிள் பண்ணுறது தான் என்னோட வேலை. இஸ்ரோ வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸில் போயிட்டு அந்த ஆர்டர் எடுத்து ட்ராயிங்ஸ் பார்த்து அந்த ராக்கெட்டை வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை அசம்பிள் பண்ணி அந்த இஸ்ரோவுக்கு சப்ளை பண்ணுறது தான் எங்களோட ஒர்க். லாஸ்ட் 8 இயர்ஸாக நாங்கள் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரீசெண்டாக வந்து இந்த மேன் மிஷன் இருக்குல்ல, ககன்யானோட ஒரு ஸ்டேஜ் வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணி கொடுத்தோம். அதோட கேப்சூல், அந்த அந்த மேனை எடுத்துகிட்டு போகிறதுக்கான கேப்சூலோட டெஸ்ட் மாடல் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபேப்ரிகேஷனுக்கு வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு டிசைன் யூனிட் இருக்குது. ஸோ டிசைன் யூனிட்டில் நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே மேட் இன் தமிழ்நாடுங்கிற ஒரு தீமில் ஒரு 2 சீட்டர் ஏர்க்ராஃப்ட் இங்கே இருக்கிற ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கிற இன்டென்ஷனோட நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நடராஜன், எனக்கு அந்த பிபிடி கொஞ்சம் போடுறீங்களா? Yeah, sure, sir. 1 second, please. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஏரோஸ்பேஸ் செக்டாருங்கிறது ரொம்ப எமர்ஜ் ஆகிற ஒரு செக்டார். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நடத்துறது வந்து ரொம்ப தேவை. ஸோ ராக்கெட்ரி தமிழுக்கு அதுக்கு உண்மையாலுமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். நான் 2015 பாஸ்ட் அவுட். 2011 to 15 படிக்கிறப்போ ஏரோனாட்டிக்கலுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்கோப் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் அதை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, பெருசாக யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ இது ஏன் எடுத்தீங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு சுச்சுவேஷன் வேறு. இன்னைக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியாமன்னு நிறைய செக்டார்ஸில் ஏரோஸ்பேஸ்க்குள்ளே நிறைய செக்டார்ஸ்க்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறவங்கிறத தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனராக வர்றவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏரோஸ்பேஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம லேகாக இருக்கோம், அங்கே என்னென்னலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் இந்த செஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து எடுக்கலான் இருக்கேன். Go for a slide, please. நடராஜன். ஸோ இதெல்லாம் எங்களோட கிளைண்ட் டீட்டெயில்ஸ். நாங்கள் வந்து என்ஏஎல் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் சாரஸ் ஏர்க்ராஃப்டோட மார்க்அப் ஸ்ட்ரக்சர், டிசைன் கம் ஃபேப்ரிகேஷன் நாங்கள் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இஸ்ரோவோட மேஜர்
பிஎஸ்எல்வி ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணுறோம். ஸோ டிரெக்ட்லி வந்து நாங்கள் வந்து இஸ்ரோட ஒர்க் பண்ணலை. நாங்கள் வந்து இப்போ எல்என்டி, கேசிபி யார் யாரெல்லாம் வந்து இஸ்ரோ கிட்ட வந்து எடுத்திருக்காங்களோ, ஆர்டர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் அசம்பிளி மட்டும் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன் ப்ளீஸ். அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற பிஎஸ்எல்வி ராக்கெட் இதுதான். இதில் இருக்கிற எல்லா ஸ்டேஜ் இன்டர் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியில் இருக்கிற மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒவ்வொன்றும் வேறு வேறு சைட்டில் பண்ணுறோம். பிஎஸ்எல்வியோட ஹீட் ஷீல்டு மேலே இருக்கிற அந்த சேட்டலைட் இருக்கிற பாக்ஸ் இருக்கும், அதை ஹீட் ஷீல்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹீட் ஷீல்டை எல்என்டிக்காக பண்ணுறோம். 2/3U அசம்பிளி வந்து ஏக்கஸ் பெல்காமில் இருக்கவங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். 2/3L வந்து எல்என்டிக்காக பண்ணியிருக்கோம். 1/2ங்கிறது 1/2 இதெல்லாம் என்ன நேம்னா இப்போ ராக்கெட்டோட எந்த போர்ஷனுங்கிறது 2/3 தேர்ட் ஆஃப் அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற போர்ஷனை தான் வந்து 2/3ன்னு சொல்லுவாங்க. மிட் போர்ஷனை 1/2U ஆஃப் எக்ஸாக்டாக 50% இருக்கிற ஸ்டேஜ் வந்து 1/2Uன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறத 1/2Lன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பார்த்த ஸ்லைடில் இருக்க இந்த கம்பெனிஸ்க்கு நாங்கள் தான் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இருக்கிற பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கிற அந்த கோர் பேஸ் ட்ரவுட் சிபிஎஸ் இதுதான் வந்து அந்த ராக்கெட்டோட டைரக்ஷனை மாற்றுற இடத்துல கீழே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நாங்கள் வந்து எல்என்டிக்காக இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 2 இயராக இது எல்லா அசம்பிளியுமே வந்து இந்த 3 கம்பெனிஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சாரி. ஓகே, இப்போ இந்த அசம்பிளியில் என்னென்னலாம் ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சின்ன இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த 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 ஸ்லைடில் இருக்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏரோஸ்பேஸில் இருக்க மாதிரி ஏர்க்ராஃப்ட்லேயும் டிஸ்மேண்ட்லிங்க்கும் அசம்பிளிக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. மொத்தம் ஒரு யூஎஸில் ஒரே 9 கம்பெனிஸ் மட்டும் 50,000 crores வந்து ஏர்க்ராஃப்ட் டிஸ்மேண்ட்லிங்கில் இருக்காங்க. சிமிலர் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஏரோஸ்பேஸில் அசம்பிளி எப்படியோ அதே மாதிரி தான் டிஸ்மேண்ட்லிங் ப்ராசஸ். ஸோ இங்கே இந்தியாவில் இன்ன வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் டிஸ்மேண்ட்லிங்க்கு வந்து லைசன்ஸ் வரல. இப்போ ரியூசபிள் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, அந்த கான்செப்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு அந்த டிஸ்மேண்ட்லிங் ஒர்க், அசம்பிளி ஒர்க்குங்கிறது ஒரு பெரிய ஒர்க்காக இங்கே எமர்ஜ் ஆகும். ஸோ ஆனால் அதுக்கான ஸ்கில் செட்டோட நம்ம இல்லைங்கிறது தான் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியது. ஸோ அந்த அதுலேருந்து நம்ம வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இங்கே வரப்போகிற சுச்சுவேஷனில் நம்ம அதுக்கு ரெடியாக இல்லை. அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 50,000 crores ப்ராஜெக்ட்ஸை ஒரு 9 கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க யூஎஸில் அப்படின்னா, உங்களுக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்க போகுது ஃபியூச்சரில். இப்போ யூஎஸில் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. ஒரு 4-5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. மேஜர் பிளேயர் வந்து யூஎஸ் மட்டும்தான். ஸோ மோர் தேன் யூஎஸ் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக பூம் ஆக போகுது. அதுக்கான ஸ்கில் செட் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம தான் வந்து அந்த அந்த இண்டஸ்ட்ரியை கேப்சர் பண்ணணும். அதுக்கான ஸ்கில்லை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். அது வெறும் ஸ்கில்லாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அதுக்குள்ளே டெக்னிக்கலாக நம்ம என்னென்ன ஏரியாலெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் போட்டிருக்க மாதிரி இப்போ இந்த இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஏரோ பார்க்கு கொண்டு வர்றாங்க. ஸோ ஏரோ பார்க் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இப்போ ஒரு இனோவேட்டராக அல்லது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்லோட இருக்கிறவங்க எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு மீடியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன், நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5 crores இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ஏர்க்ராஃப்டோட பார்ட்டோ அல்லது வந்து ஒரு ஏரோஸ்பேஸோட ஒரு பார்ட்டோ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 5 crores ஆகுதுன்னா, உங்களுக்கு லிட்ரலாக வந்து ஒரு 10% மினிமம் உங்களுக்கு ஒரு 50 lakhs வரைக்கும் அசம்பிளிக்கான காஸ்ட் ஆகும். இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோட பிஎஸ்எல்வியோட ஒரு ஸ்டேஜ் இப்போ நீங்கள் ஹீட் ஷீல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3 crores வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து அசம்பிளி காஸ்ட் மட்டும் 30 lakhs. ஸோ எவ்ரி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல உங்களுக்கு வந்து 8 to 12% வரைக்கும் உங்களுக்கு வந்து அசம்பிளிக்கான காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அதோட மார்க்கெட் வந்து ஒரு 1 lakh crore இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதோட இதை வந்து நீங்கள் வந்து கன்வே பண்ணி பாருங்கள், அசம்பிளி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எவ்வளோ இருக்க போகுதுன்னு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் ஒர்த் வந்து 80 lakh crores. ஸோ 80 lakh crores வந்து அசம்பிளிக்கு 10% நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து
8 லேக் க்ரோர்ஸ்க்கு வந்து அதில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி வந்து அகாமடேட் பண்ணிக்கிறது? நம்மக்கிட்ட அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா, ஸ்கில் செட் இருக்கா, டூல்ஸ் இருக்கா, அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான அதாவது நமக்கு மெத்தடாலஜி ஐடியாலஜி இருக்கான்னா அது சுத்தமாக இல்லை. லாஸ்ட்டு 30-40 இயர்ஸாக என்ன ப்ராசஸில் அசம்பிள் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் மேனுவலாக தான் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதில் எந்த அப்கிரேடேஷனும் நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணலை. முக்கியமான லேக் வந்து என்னென்னா, இப்போ ஏரோஸ்பேஸ்லேயும் சரி ஏவியேஷனும் சரி ஃபுல்லாக நீங்கள் வந்து டாலரன்ஸ் ரொம்ப கம்மி, அக்யூரசி ரொம்ப அதிகம். பட் ஆனால் இதை மிஷினில் நீங்கள் பண்ணுறதில்ல, அசம்பிளியை மேனுவலாக தான் பண்ணுறீங்க. மேஜராக 3 ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் இந்த 3 ஆக்டிவிட்டியும் நீங்கள் மேனுவலாக தான் இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. 70 லேட்டரில் வந்து என்ன ப்ராசஸ் வந்து ஒரு ராக்கெட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராசஸ் ப்ரொடக்ஷனில் வேறு அந்த ப்ராசஸில் எந்த சேஞ்சஸுமே வந்து இப்போ வரைக்கும் இல்லை. 2024 வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ப்ராசஸ் இந்த லேகிங் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லேகிங்ஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் மேனுவலாக போடுறப்போ அதில் வர டீவியேஷன்ஸ் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதை நீங்கள் வந்து போகிறப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இஸ்ரோவோட கைடன்ஸ் வேணும், இஸ்ரோவோட டிசைன் டீம் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், இட் வில் டேக் சம் டைம். இப்போ இந்த கைடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ரீஇனிஷியேட் பண்ணணும், மறுபடியும் அந்த ப்ராசஸை ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் இட் வில் டேக் சம் டைம். ஸோ இதுக்கான கேஸ் ஸ்டடிஸ், ஸ்நாக் ஷீட்டு, ரிப்போர்ட்டு இதெல்லாம் போய் நீங்கள் வந்து 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 20 நாளைக்கு கொண்டு போகும் அந்த ஒரு ப்ராசஸ். ஏன்னா இன்னமும் அந்த மேனோட ஸ்கில்லை நம்பி தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேன் பவருக்கு பதில் இன்னொரு மேன் பவரை ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை நடக்காது. அல்லது அந்த மேன் பவர் அந்த ஸ்கில்லை மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் அந்த ஸ்கில்டு மேன் பவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா அகெயின் த சேம் ப்ராசஸ், யூ ஹேவ் டு கோ ஃபார் இஸ்ரோ, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட் கிளியரன்ஸ். மறுபடியும் இதே தான், இந்த சைக்கிள்குள்ளே தான் இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு 2 நாளில் ஃபிக்ஸ்டாக 2 நாளில் முடியுங்கிற வேலையை உங்களால் இந்த 2 நாளில் முடிச்சிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு இருக்காது இந்த அசம்பிளி இதை பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா உங்ககிட்ட ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இல்லை இந்த சிஸ்டத்தில். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸில் எந்த அப்கிரேடேஷனும் கிடையாது. ஸோ மேஜராக இந்த அசம்பிளியில் 3 ப்ராசஸ் இருக்கும். அதான் ரீமிங், ட்ரில்லிங், ரிவெட்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஏர்க்ராஃப்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் பார்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஷீட் மெட்டலாக இருக்கும். அந்த ஷீட் மெட்டலை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதில் ட்ரில் போடணும். பை ரிவெட்டிங்கோ ஆர் ஷியர் போல்ட்டோ போட்டு தான் 2 காம்போனண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அதில் வந்து ட்ரில்லிங் தான் ப்ராசஸ். ஸோ எந்த பார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரில் போடணும். இப்போ ட்ரில் போடுறதுல வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னா, மேனுவலாக நீங்கள் ட்ரில் போடுறப்ப ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ட்ரில்லிங்கை பற்றி ஃபோட்டோஸ் இருக்கா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ ஓகே, இப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்து அந்த கிளிக்கோ பின் உங்களுக்கு அந்த தெரியுதா, ஒரு பின் மாதிரி தெரியுதா? அது வந்து ட்ரில் போட்டுட்டு லாக் பண்ணுறதுக்காக வந்து இந்த பின் கிளிக்கோ பின்னு சொல்லுவாங்க, அதை போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் மேனுவலாக கன் வச்சு ட்ரில் கன் வச்சு கையில் போடுவீங்க. ஸோ கையில் போடுறப்போ 90 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கணும். மேனுவலாக போடுறப்ப 90 டிகிரி அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ +or-5 டிகிரிஸ் வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஃபார் தட் கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ஒரு 85 டிகிரியில் வச்சு ட்ரில் போடுறீங்க. செகண்ட் உங்களுக்கு தெரியாது அதில் டீவியேஷனுக்கான, ஈவன் தோ நீங்கள் புஷ் யூஸ் பண்ணால் கூட அந்த அக்யூரஸியும் உங்களுக்கு மேனுவலாக தெரியாது, உங்களால் வந்து சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல் போடுறப்போ +95 டிகிரியில் போடுறப்போ உங்களுக்கு நேராக வச்சு போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ இந்த 10 டிகிரி டீவியேஷனில் உங்களுக்கு என்னென்னா ஹோல் வந்து பின்னாடி ஒப்லாங் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 6 mm போட வேண்டிய ஹோல் வந்து டேரெக்டாக 6 mm போட முடியாது. பைலட் ஹோல் ஃபஸ்ட்டு போடணும், 2.5 mm ட்ரில் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2.5 mm ட்ரில் போடுறப்போ அது 85 டிகிரியில் ட்ரில் கன் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 90 டிகிரியில் தான் அந்த ட்ரில் கன் வச்சுருப்பீங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து 4 mm போடணும். 4 mm போடுறப்போ நீங்கள் ப்ளஸில் வச்சுருப்பீங்க, 95ல் வச்சுருப்பீங்க. அப்போ ஹோல் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்காது, ஓப்லாங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6 mm போகிறப்போ அகெயின் வந்து மேலேயோ கீழேயோ வந்து டீவியேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஹோல் வந்து ரவுண்ட் ஹோலாக இருக்காது. எக்ஸாக்டாக 6 mm இருக்க வேண்டிய ஹோல் 6 mmல இருக்காது. இப்போ எப்போ ஓப்லாங்கோ வந்து அது 6.2 6.3 வரைக்கும் போகும். இப்போ இந்த ஹோல் போட்ட ஏரியாவில் நீங்கள் வந்து போல்ட் எல்லாம் போட முடியாது. ஷியர் போல்ட்டு போடுறதா இருந்தால் ஷியர் கிடைக்காது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும்னா அதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் எந்த சைஸ் ட்ரில் போட்டால்
அது கவர் ஆகுமோ அந்த சைஸ் போடணும். அப்போ போடுறப்ப என்ன ஆகும், இது ஒரு ஹோலாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் மோர் தென் 10,000 ஹோல்ஸ் வந்து ஒரு 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 சப் அசம்பிளிக்கு நீங்கள் போட வேண்டியது இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 1000 ஹோல்ஸ் இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு போட வேண்டிய போல்ட் இருக்குல்ல, போல்ட்டு 6 போட வேண்டிய போல்ட்டுக்கு பதில் 6.5 போடுறீங்கன்னு வச்சுங்களேன். அதோட வெயிட் இருக்குது. 1000 ஷேர் போல்ட்டோட வெயிட்டு, போல்ட்டோட வெயிட்டு உங்களுக்கு கூடும். அப்போ கூடுறப்போ உங்களுக்கு அசம்பிளியில் லோடில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு 20 கிலோவோ 30 கிலோவோ எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அது நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அது வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்னென்னா அது கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு இஸ்ரோ கிட்ட போகணும். இந்த 20 கிலோ எக்ஸ்ட்ரா வர்றதுனால வந்து அசம்பிளியில் ஏதாவது டீவியேஷன் வருமானு அவங்க கால்குலேட் பண்ணணும். இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். இப்போ ரிப்போர்ட் வந்து இதனால எந்த டீவியேஷனும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இல்லை 20 கிலோ வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா நீங்கள் பண்ணீங்கல்ல ஹோல் அசம்பிளி, அது ரிஜெக்ட், தூக்கி குப்பையில் தான் போடணும். இப்போ நீங்கள் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு செய்ய வேண்டிய அசம்பிளியில் மேனுவலாக தான் பண்ண முடியுங்கிற கண்டிஷனில் வர்ற மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணவே முடியல இது வரைக்கும். இப்போ நீங்கள் அப்படி வர்ற மிஸ்டேக்ஸுக்காக அந்த 3 கோடி ரூபா மெட்டீரியல் தூக்கி குப்பையில் போடுற நிலைமை இருக்குல்ல. ஸ்டில் ஃப்ரம் 70s லேட்டரில் இருந்து இன்ன வரைக்கும் அதே நிலைமை தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரில்லிங்க்கு. தென் ரிவெட்டிங்க்கு இப்போ 2 இது இன்னும் போல்ட்டு போட்டு ஷேர் போல்ட்டு போட்டு நீங்கள் அது வந்து லாக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ரிவெட் அடித்து 2 இதை ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ஏர்க்ராஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரிவெட்ஸ் நிறையா 2 ஸ்கின்னை அட்டாச் பண்ணுறதுக்கு ரிவெட்ஸ் அடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ரிவெட் போடுறப்போ என்னென்னா ரிவெட் மேனுவலாக தான் அடிக்கணும். இப்போ சின்ன சின்ன ரிவெட்ஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ 6 மாதிரியான ரிவெட்ஸ், ரொம்ப ஹெவி ரிவெட்ஸ் இருக்கும். அந்த ரிவெட்ஸ் அடிக்கிறப்போ ப்ரெஷர் நிறைய கொடுக்கணும். நார்மலாக 6.3 ஒரு கன்னுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் 5x சொல்லப்படுற கன்னில் அடிக்க வேண்டிய ரிவெட்டை நீங்கள் 6 ரிவெட்டுக்கெலாம் வந்து 7x 9x ரிவெட் கன்னில் அடிக்கணும். ஸோ மேனுவலாக அது போகிறப்ப அந்த ப்ரெஷரை வந்து எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ ப்ரெஷர் வரும் அந்த கன்னில், அவ்வளோ லோடு கொடுக்கும். அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் வந்து எல்லாராலையும் அடிக்க முடியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால தான் அடிக்க முடியும். பட் 100%ங்கிறது இங்கே எங்கேயுமே சாத்தியம் இல்லை. இன் தட் கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து ரிவெட் வந்து மிஸ் ஆகியோ ஜம்ப் ஆகியோ ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா அந்த ஸ்கின் என்ன உங்களுக்கு ஒரு 3 மேக்ஸிமம் இருக்கும். 1.4 1.6 ஸ்கின் நல்லா இருக்கும். பட் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர்ஸ்டேஜோட இதை பொறுத்து. இப்போ சிபிஎஸ்ங்கிற ஒரு அசம்பிளிக்கு 3.4 திக்னஸ் இருக்கும். 2/3 யூக்கு வந்து 1.4 திக்னஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஸ்கின்ல வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க, ரிவர்ட்டிங் ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, அந்த மாதிரியான ரிவெட் அடிக்கிறப்போ டிரைவர் ஜம்ப் ஆச்சுனாலோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாலோ அந்த ஸ்கின் அப்படியே வந்து கிராக் ஆகிடும். ஒரு இடத்துல இருந்து கிராக் விழுந்தாலும் அந்த ஸ்கின் ரிஜெக்ட் தான். அப்போ நீங்கள் அந்த ஸ்கின் மேலே இருக்கிற எல்லா பாட்டும் ரிஜெக்ட் தான், தூக்கி குப்பையில் தான் போடணும். அது நோ மேட்டர் அதோட ப்ரைஸ் எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் அதை தூக்கி கிராக் விழுந்துருச்சுன்னா குப்பையில் தான் போடணும். அது சேஃப்டி இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ தென் ரீமிங். இந்த ரீமிங் தான் இருக்கலே ரொம்ப 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 டஃப்பான விஷயம். அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நார்மலாக ட்ரில் போடுற மாதிரி தான். இந்த ஷியர் போல்ட்டுன்னு ஒரு இடம் வரும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு போல்ட் இந்த வைப்ரேஷன் வருதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து போல்ட்டு போட முடியாது. நார்மலாக கமர்ஷியல் நட் போல்ட்டு போட முடியாது. அங்கே ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது வைப்ரேஷனில் எதுவும் இதாகாமல் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் ரீம் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போது அந்த ஷியர் போல்ட்டு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 வந்து ஷியர் போல்ட்டு போடணும்னா 6.015 தான் அந்த ஷியர் போல்ட் இருக்கும். டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு 15 மைக்ரான்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக போடுறப்போ 15 மைக்ரான்ஸுக்குள்ளே எப்படி நீங்கள் ட்ரில் போட முடியும், ரீம் பண்ண முடியும்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆனால் நீங்கள் மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு 5000 ஹோல்ஸ் வந்து ரீமிங் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் 100% 5000 ஹோல்ஸ் அவுட் ஆஃப் 5000 ஹோல் உங்களால் எக்ஸாக்டாக ரீம் பண்ணவே முடியாது மேனுவலாக பண்ணுறப்போ. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் மேனுவலாக தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா நீங்கள் கன்னில் ரீம் பண்ணுறப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரத்துக்கு 3 பேர் சேர்ந்து, பின்னாடி ஒரு ஆள் நிற்பாங்க, முன்னாடி ஒரு ஆள் நிற்பாங்க, 90 பார்க்கறதுக்கு ஒரு ஆள் நிற்பாங்க, 3 பேர் சேர்ந்து 40 to 50 ஹோல்ஸ் தான் 8 மணி நேரமாக சேர்ந்து போடுவாங்க. இந்த 50ங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ இது வந்து நான் ட்ரில் கன் யூஸ் பண்ணி போடுறப்போ இதில் மிஸ்டேக்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னும் ஓல்டு மெத்தட், ட்ரில் கன்னில் போடாமல் கையிலேயே வச்சு ரொட்டேட் பண்ணி அந்த ரீம் வந்து போடுவோம். அப்படி போட்டிங்கன்னா 15 to 20 ஹோல்ஸ் தான் மேக்ஸிமம் போட முடியுது ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் சேர்ந்து.
பட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு ஒன் டேல முடிக்க வேண்டிய 5000 ஹோல, நீங்க ஒரு நாளைக்கு 60 ஹோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், 3 மந்த்ஸ் ஆகுது. நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா, உங்களால ஒன் டேல அத முடிச்சிட முடியும். ஆனா அப்படி எந்த டிவைஸும் இல்ல. அப்ப நாங்க என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா, இந்த 3 ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து கோபோட்ஸ் வந்து செய்யணும். இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற இந்த லேக இந்த அது ஒரு பெரிய டொமைன். இதுக்குள்ள இருக்கிற டிசைன் இருக்கு, ஆர்&டி இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஸோ இதுக்குள்ளலாம் எனக்கு பெருசா நாலேஜ் இல்ல. இத தாண்டி இருக்கிற அசெம்பிளி இருக்கு. அது 10% தான். நீங்க அது ஒரு ஒரு ரூ. 1,00,00,000 இருந்துச்சுன்னா, அதோட பட்ஜெட் அதுல வந்து 10,00,000 இருக்கிறது தான் நம்மளோட இந்த அசெம்பிளி டொமைன். இந்த டொமைனுக்குள்ள இருக்கிற எம்பவர்மெண்ட்ட பத்தி தான் நான் பேசுறேன். இப்ப இந்த 10% உங்களுக்கு இருக்குல்ல. இந்த 10%க்குள்ளே நீங்க நெறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதோட புரொடக்ஷன் டைம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு சரி வேகமா முடிக்கிறதுக்கு, தென் அதோட எஃபிஷியன்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு அ இங்க ப்ராப்பரா வந்து நாங்க ஆர்&டி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 3 ஏரியால நமக்கு வந்து நெறைய டூல்ஸ வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நாங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த 3 டொமைன்ல தான் அதிகமான மிஸ்டேக்ஸ் வருது, அதிகமான ரிஜெக்ஷன் நடக்குது, அதிகமான லாஸ் இருக்கு. ஸோ அதிகமா மேன் பவர போட வேண்டியது இருக்கு. ஸோ அவ்வளவு லாஸ்ல இருக்கு. இப்ப இத நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, இப்ப நீங்க மேனுஃபேக்சரிங்க்கு போறப்போ, மிஷினிங்க்கு போறப்போ, அது நீங்க எந்த டைம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ, அந்த டைம்க்கு உங்க ப்ராடக்ட் வந்துரும். ஆனா மேனுவல் ப்ராசஸிங் வரப்போ, அசெம்பிளிக்கு வரப்போ, நீங்க 10த் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, 10த் வருங்கிறதுக்கான எந்த அஷ்யூரன்ஸும் கிடையாது. அது 10த்தா இருக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் 10த்தா இருக்கலாம். இன்னும் வந்து 10 டேஸ், 20 டேஸ் கூட வரலாம். ஆனா இந்த டேட்ல தான் முடிக்க முடியுங்கிறதுக்கான எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ போட்டாலும், எவ்ளோ ஸ்கில்டான மேன் பவர் ஒர்க் பண்ணாலும், அத அச்சீவ் பண்றதுங்கிறது இம்பாசிபிளா இருக்கு. அது ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ள அதுக்குள்ள கொண்டு வரவே முடியல. ஸோ அத ரெக்டிஃபை பண்றதுக்கு, இப்போ நீங்க அ ஸ்டூடண்ட்ஸும் சரி, அடுத்து வந்து பிசினஸ் பண்ற ஐடியால இருக்கவங்களும் சரி, இந்த ஏரியால ஒர்க் பண்ணுங்க. ஆ பர்ட்டிகுலரா இப்ப இதுக்கான கோபோட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுக்கான கோபோட்ஸ் வந்து நெறைய வந்து தேவைப்படுது நமக்கு. ரஜன் ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் நான் ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றத சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 3வது ரொம்ப முக்கியமானது. தோல்வி, எரர் பிரேக்கேஜ் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்ல இருப்பீங்க. நார்மலா ரீம் பண்றதுக்கான ரீமரோட நீங்க வந்து ரீம் பண்ணிட்டு இருப்பீங்க. 3 ஹோல்லையோ 4த் ஹோல் வரைக்கும் அது கரெக்ட்டா இருக்கும். அடுத்த ரீமர் வியர் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி அத பார்க்க முடியும்? நமக்கு தெரியாது. எப்போ அது வியர் ஆகுது? எப்போ வரைக்கும் கரெக்ட்டா இருக்கு? எந்த ஐடியாவுமே நமக்கு இருக்காது. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்படிதான் இப்ப செஞ்சுட்டுருக்கோம். பட் அது ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, கோபோட்ஸ். இப்போ அது ஒரு அப்போ ரோபோட்டிக் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோபோட்ஸ் வந்து எப்படி ஒரு பெரிய இதா இருக்கு அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படி எதுவும் வரல. எந்த டெவலப்மெண்ட்டும் வரல. ஸோ அந்த சைடு வந்து யோசிக்கிற ஆட்கள், கோபாட் சைடு யோசிக்கிற ஆட்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சால்வேஜஸோட வாங்க. ஃபினான்ஷியலாவும் சரி, அதுக்கப்புறம் அது மார்க்கெட் பண்றதுக்கும் சரி, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். ஸோ இப்ப எங்களோட இண்டஸ்ட்ரி அது இல்ல. பட் ஆனா நாங்க அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வேணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு புக்கும் போட்டிருக்கோம். பட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. சீக்கிரமா அத பப்ளிஷ் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். ஸோ அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த அசெம்பிளி இதுலங்கிறத நாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு இதுக்கு தான் உங்களுக்கு வந்து இத நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இத நான் சொல்றேன். இந்த ப்ராப்ளம்ஸ ரெக்டிஃபை பண்றதுக்கான ஐடியாஸோட அல்லது வந்து அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டோட யாராவது வந்தா, நாங்க வந்து ஃபினான்ஷியலாவும் சரி, எல்லா வகையிலயும் நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். ஸோ தேங்க் யூ. இதுதான் வந்து ஒரு சின்ன இத பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சது. எனக்கு ரொம்ப டைம் இல்ல. ஃபுல்லா டீட்டெயில்டா பேசுறதுக்கு. இன்னொன்னு எனக்கு என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்கன்னும் தெரியல. ஸோ ஐ ஹோப் எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஏதோ கொஞ்சத்த உங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சுச்சு. அதில இருக்க ப்ராப்ளத்த கன்வே பண்ண முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. So thank you, sir. Thank you very much. So guys, does anyone have like question Q&A session போலாம் நம்ம. யாருக்கா டவுட்ஸ் இருந்தா நீங்க சார்ட்ட டைரக்டா இன்டராக்ட் பண்ணலாம். ஹலோ கேளுங்க. யா சொல்லுங்க. சார். ஆக்சுவலி இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா சார்? எஸ். ஓகே ஓகே. இதில் நம்மளுக்கு என்ன சார் நம்மளுக்கு என்ன சார் பிஸ்னஸ் இதில்? இல்ல இப்போ நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அது ரொம்ப பெரிய
இது ஒருத்தர் இருக்கிற பிஸ்னஸ் தான். அதுக்குள்ள இந்த மாதிரியான டூல்ஸே இல்லை. இப்போ நம்ம ஓகே ஓகே சிம்ப்ளி வந்து நார்மலாக நான் ட்ரில்லிங் ரிவெட்டிங்லாம் சொல்லலை. இதுக்கான டூல்ஸ் கூட நாங்கள் யூஎஸ்ல இருந்து தான் வாங்குறோம். இங்கே ஒன்றும் ஓகே கிடையாது. ஓகே இங்க ஓகே இருக்கிற டூல்ஸ் நான் நார்மலா எலக்ட்ரிக்கல் ட்ரில் கன்லாம் யூஸ் பண்றீங்களா? இது இங்க எலக்ட்ரிக்கலா யூஸ் பண்ண முடியாது. நியூமேட்டிக் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ், அக்யூரசி எல்லாம் இங்க இருக்கிறத வச்செல்லாம் அத அச்சீவ் பண்ண முடியறதில்ல நம்ம. நாங்க யுஎஸ்ல இருந்து சிபி, சிக்காகோ நியூமேட்டிக், அட்லஸ் காப்கோ இந்த மாதிரியான ட்ரில் கன்ஸை இம்போர்ட் பண்ணி தான் நாங்க யூஸ் பண்றோம். நார்மலான டூல்ஸே. ஸோ ஓகேங்க இப்போ சார். எங்களுக்கு ஒரு பேசிக் ஆப்பரேஷன்ஸ்க்கு கூட வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. பட் இதெல்லாம் ஓகே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டூல்ஸ். இதை நீங்க பண்ணீங்கன்னா HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், தென் ஓகே சார். ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ், ஐஎஸ்ஆர்ஓவோட எல்லா வெண்டார்ஸ்க்கும், ஈவன் ஃபார் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நாங்க நாங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். அக்யூரசி எங்களால கண்ட்ரோல்குள்ள வைக்க முடியல. சி சார் ஆக்சுவலி ஒன்ஸ் எனக்கு நாங்க வந்து ஒரு டவுட் சார். இப்போ வேர்ல்டு வைடு இதுக்கு வந்து டூல்ஸ் இல்லைங்களா சார்? இல்ல எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுறாங்க. மேனுவலா தான் பண்றோம். நீங்க டாடா போயிங்கே கூட மேனுவலா தானே ரீம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஓகேங்க போயிங் சார். ஏர்கிராஃப்ட் கூட இவங்க அட்லஸ் காப்கோ வந்து இப்போ அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கோபோட் ரீமிங்க்னு ஒரு கோபோட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய யூரோப்லையா சார்? யூரோப்பு. அட்லஸ் காப்கோ எல்லா இடத்துலயும் இருக்கு. யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மேசிவா இருக்கு அந்த சைஸ். ஸோ நீங்க அதை வந்து ஓகே இப்போ ஒரு சின்ன சின்ன அசம்பிளிஸ்க்குலாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண முடியல. பட் இன்னும் அது R&Dல தான் இருக்கு. ப்ராடக்டா இன்னும் வெளியில வரல. பட் ஓகே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன ப்ராடக்டா இப்போ நம்ம கேரி பண்ணிட்டு போற மாதிரியான சைஸ்க்குள்ள ஒரு அந்த மாதிரியான டூல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தோம்னா பெட்டரா இருக்கும். சார். ஓகே சார். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு குளோபலாவே இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஈவன் ஐ கேன் ஓகே ஹெல்ப் யூ. ஓகே சார். ஆக்சுவலி நான் என்ன திங்க் பண்ணேன் சார், இப்போ நம்ம ப்ரைவேட்டாகவே ஒரு லான்ச் பண்ணாங்க சார் ராக்கெட்டு ம் இங்கே மகாபலிபுரத்தில். சார் அந்த Yeah. மாதிரி நம்ம எதுனா ப்ரைவேட் எதுனா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியா என்னன்னு கேட்கலாம். எதுக்கா, என்ன பர்பஸ்க்கு? இல்லை சார், இப்போ ப்ரைவேட்டாக அந்த மாதிரி நீங்கள் எதுனா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிங்களா, இல்லை எந்த மாதிரின்னு கேட்கலாம் தான் சார். இல்ல இல்ல சரி, நாங்க வந்து இஸ்ரோவுக்கு சப்ளை பண்றோம். இஸ்ரோவோட ஓகேங்க சார். ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. ஸோ ஓகேங்க சார். நாங்க ஓனா ராக்கெட் பண்ற இது இல்ல. நாங்க ராக்கெட் லான்ச் பண்றவங்களுக்கு அவங்க பண்ண வேண்டிய மீன்ஸ் அவங்க லான்ச் பண்ற ராக்கெட்ஸை நாங்க அசெம்பிள் பண்ணி கொடுப்போம். ஓகேங்க சார். ராக்கெட்ஸ் ஓகே, அசெம்பிள் பண்ணி தேங்க்யூ. கொடுப்போம். யா Yeah, any more questions? Is there anyone? ஹலோ சார், என் பேர் நவீன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானா? ஸோ நீங்கள் சொன்னீங்களே இப்போ ரோபோட்ஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. ஸோ இப்போ அசம்பிளி வந்து இப்போ வேர்ல்டு வைடாக இந்த ப்ராப்ளம் இருக்கும் போது எதனால இந்த மாதிரி கொண்டு வரல? ஏன் அது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறீங்க அதில்? இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி என்னங்கிறது தெரியல. இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இது பிரைவேட்டைசேஷன் ஆனது ரொம்ப ரீசெண்டாக தான், ஒரு 15-20 இயர்ஸாக தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு கவர்மெண்ட் செக்டாராக இருந்தது. இப்போ எல்லாரும் உள்ளே போய் அதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ கவர்மெண்ட் செக்டாராக இருந்த வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கலை. இன்னொன்று, அப்போ வந்து அது ராக்கெட்ஸுங்கிறது R&Dயாக இருந்துச்சு. அது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரல. ராக்கெட் லான்ச்சிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணணுங்கிற இதெல்லாம் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது. இவ்வளோ ராக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இன்டென்ஷன் இருக்குது. அது பிஸ்னஸாக இந்தியன் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா இதையும் வந்து சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி கொடுக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி கொடுக்குது. அப்போ அது பிஸ்னஸ்க்குள்ளே வர்றப்போ அதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கூடுது. இப்போ ராக்கெட்ஸ் வந்து இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு 5 PSLV ராக்கெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க L&T. ஸோ அப்போ அது ப்ரொடக்ஷன் கூடுறப்போ உங்களுக்கு என்னென்னா, பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராசஸில் நம்ம வந்து லேகாக இருக்கும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணுங்கிற தேவை வருது. ஸோ எல்லா இடத்துக்குமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஏவியேஷன் வந்து இப்போ லாஸ்ட்டு 20 இயர்ஸாக தானே இவ்வளோ வேகமான க்ரோத் இருக்குது. அதுக்கு முன்னாடி இல்லையே. நீங்கள் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனது செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 50 இயர்ஸாக வந்து அதோட க்ரோத்தை விட லாஸ்ட்டு 20 இயர்ஸ் இருக்கிற க்ரோத் வந்து அப்படியே வந்து கூட இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டு 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வேணும்னே நம்ம வந்து கேட்குறோம். இப்போ இது நான் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அதுக்குள்ளே இருக்கேன். 10 இயராக எனக்கு இப்படி ஒன்று தேவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு ப்ராடக்டோட வந்தால் அதை நான் மார்க்கெட் பண்ண முடியும்னு
நான் நம்புறேன். இன்னும் எனக்கு அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு. இன்னொன்னு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே இது வந்து ஃபீல் பண்றாங்க. நான் எல்என்டியோட பேசியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் என்கரேஜ் பண்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால அது முடியல. ஸோ இப்போ இது ரிலேட்டடா ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணலையா? இல்ல இல்லாட்டி ட்ரை பண்ணி யாருமே வரல. ஃபெயில் ஆயிருக்காங்களா? அன்ஃபார்ச்சுனேட்டா யாருமே வரல. நீங்க ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுன்னா எல்லாரும் என்ன வர்றாங்கன்னா, நம்ம ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்றோம் அப்படிதான் வர்றாங்க. அதுக்கான ஆ சப்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மார்க்கெட். அதுக்குள்ள நிறைய காசு இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்குள்ள யாருமே வர்றதுக்கு தயாராகவே இல்லை. இப்போ எல்லாரும் இப்போ நீங்க ஏரோஸ்பேஸ்க்குள்ள வரணும்னா எல்லாரும் ராக்கெட் தான் விடணும் அப்படிங்கிறது இல்லைல்ல. சரி, அந்த ராக்கெட்ஸுக்கு தேவையான என்னென்ன இடத்துலலாம் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான லேக்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சால்வேஜோட நம்ம வரலாம். பட் அப்படி யாரும் வர்றதில்லை. அவேர்னஸ் சார் இல்லை ஒன்று. இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற அதே கோபோட்ஸை இங்கே ஏன் யூஸ் பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோமொபைலில் லைன் ப்ரொடக்ஷன் நடக்கும், இங்கே லைன் ப்ரொடக்ஷன் நடக்காது. நீங்கள் அது ஒரு 1000 பார்ட்ஸ் வந்து சிமிலர் பார்ட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல, இங்கே வந்து 1000 பார்ட்ஸ் சிமிலர் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அப்போ லைன் ப்ரொடக்ஷன் ஆனா இருந்தால் 1000 இடத்துல அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண வேண்டி இருக்கும்ல சார். ஒரு பெரிய பார்ட் இருக்குன்னா ட்ரில்லிங்கே வந்து நிறைய இடத்துல பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட். நீங்கள் பார்த்த ஆட்டோமொபைல் பார்ட்டில் பெரிய பார்ட் அது சிங்கிள் பார்ட்டா? ஹலோ சார் கார்ஸ்க்குலாம் அந்த ஷீட் மெட்டல் மேலே ஓகே ஓகே. நீங்கள் அது ஒரு சிங்கிள் பார்ட்டா நீங்கள் வந்து ஒரு 2 மீட்டரை தாண்டி அது பெருசாக இருக்காது இல்லையா? 6 ஃபீட்டை விட பெரிய பார்ட் எதுவுமே இருக்காது காட்டில். ஈவன் 6 ஃபீட்டே இருக்காது எந்த பார்ட்டும். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து 27 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 35 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கோ அவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ஜின்ஸ் எல்லாம் வச்சு அதை ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது ரிஸ்கி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட் டூல் மாதிரி ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணால் தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போய் அதை பண்ண முடியும். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னு மீன் உங்கள் கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறேன்னு தெரில. எஸ் சார். நீங்கள் ஆட்டோமொபைலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆட்டோமொபைலில் லைன் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஒரே பார்ட்டை நீங்கள் வந்து ஒரு 1000 பீஸோ 2000 பீஸோ 500 பீஸோ சிமிலர் பார்ட்டை போடுவீங்க. இங்கே பார்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு பார்ட்டில் ஒர்க்கை தான் சிமிலராக பண்ணுவீங்க. ஸோ அது லைன் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராது. உங்களுக்கு இது ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். இது பார்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டூல் தான் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரே ஒரு காம்போனண்ட்டை செய்கிறதுக்காக ஒரு ஃபிக்சர் மாதிரி ஒன்று செட் பண்ணி அந்த ஒரு காம்போனண்ட்டுக்காக மட்டும் ஒரு டூலை இதில் செய்ய முடியாது இல்லையா? அப்படி செஞ்சால் அது லாஸ். அது நெக்ஸ்ட்டு வேறு ஸ்டேஜ் வரும், வேறு டைமென்ஷன் வரும், அப்போ அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஃபேக்டர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு இதாகுதா பாருங்கள். நீங்கள் ட்ரில் போடுறது தெரியுமா? ட்ரில்லிங் ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு? அஸ்யூம் பண்ண முடியுதா உங்களால்? சாரல்ஸ் ஒரு கன் எடுத்துக்கோங்க, ஷூட் பண்ணுற கன்னு, அதை அஸ்யூம் பண்ணுங்க. இப்போ அது எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். அது தெரியணும்ல. அது தெரிஞ்சாதான் நீங்கள் கன்னை கரெக்டாக பிடிக்கிறீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? எஸ் சார். பட் அதை தான் நான் இதில் சொல்ல வரேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸும் 90 டிகிரியில் இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். 90 டிகிரியில் இருக்கணுங்கிற தாண்டி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அது பெர்பெண்டிகுலராக இருக்கா இல்லையானே நமக்கு தெரியறதில்ல. ஸோ மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கன்னை பெர்பெண்டிகுலராக தான் பிடிக்க முடியும், அல்லது கன்னை எத்தனை டிகிரியில் ஆங்கிள் வச்சு பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அதில் ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா, எனக்கு அதை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஓகே, சிம்பிள். 90 டிகிரியை தாண்டி வேறு எந்த டிகிரியில் ட்ரில் கன் வச்சாலும் ட்ரில் வந்து ட்ரில் ஆகாது, ரீம் ஆகாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக மட்டும்தானே ஒரு ப்ராசஸை நான் செய்வேன். அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். Yes, sir. Got you actually.
So, guys, is there any more questions? Shall we proceed for wind up? Yeah. Okay, cool. Let me invite Miss Preeti from our team to deliver the vote of thanks. Hi, good evening, everyone. I hope everyone enjoyed this session. It's my privilege to have an opportunity to propose vote of thanks on this special occasion. On behalf of everyone, I extend my heartfelt thanks to Mr. Gopinath Selvam for an inspiring and insightful lecture on entrepreneurship in aerospace industry. The session was very useful, sir. Your experience and clarity have truly enriched our understanding of this exciting field. And I would like to thank Rocketry Tamil team for organizing such an useful lecture. We have more upcoming sessions. Stay connected with us. We have our special official page called Rocketry Tamil on social medias like LinkedIn, Instagram, where you can see updates and enlighten your knowledge. I also thank our audience who showed enthusiasm towards the lecture. I also thank everyone who made this session a grand success. Thank you. Have a great day. Let's go beyond our limits. Thank you, everyone. Let us Thank wind you. up the session, sir. Yeah, thank Sure. you. One second. So அந்த செஷனோட ஃபீட்பேக் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிவன் டு போஸ்ட் இட் ஆன் லைக் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்ல உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா would be great for us too. Cool. Thank you everyone. Let's soar beyond our limits. Thank you sir. Thank you. Yeah.